ஆசிரியர் தின நன்னாளான இன்று எல்லோருக்கும் எனது அன்பான இனிமையான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு எனது குறுகிய கருத்தை அனுப்புகின்றேன். கேட்டு ஆதரவு தாருங்கள். அதாவது ஆசிரியர் அப்படின்னாக்க என்னென்னா, நமக்கு வந்து அம்மா அப்பா மாதிரி. அம்மா அப்பா ஆசிரியரும் ஒன்றும். பள்ளிக்கூடத்துக்கு போனால் நமக்கு யார் கற்றுக் கொடுக்குறா, எல்லாத்தையும் யார் சொல்லிக் கொடுக்குறா, என்ன எப்படி எது, அதெல்லாம் ஆசிரியர்கள் தான். அது மாதிரி வீட்டுக்கு வந்தால் பெற்றோர்கள். அது என்ன அப்படின்னாக்க, நமக்கு முக்கியத்துவம், வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அப்படின்னு அர்த்தம். நம்மளை வளர்த்து விட்டுறாங்க அம்மா அப்பா. அதுக்கு அடுத்து வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். அப்புறம் பொது அறிவுகள், அது வேறு. இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் எல்லாத்தையும் கற்றுக்குருவாங்க அப்படின்னு தான் நம்ம பெற்றோர்கள் அனுப்புகிறாங்க. இதில் நம்ம கற்றுக்கிறவங்களும் உண்டு, கற்றுக்கிறாத அளவில் உண்டு. ஆனால் நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். நடக்க வேண்டியது என்ன, அதாவது எப்பப்போ யார் எங்கே எங்கே எந்தெந்த ஆசிரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நாம் மரியாதையை நிச்சயமாக கொடுக்கணும். அவங்கள எங்கே பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, படித்து முடிச்சிருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே கிடையாது. காரணம், அவங்க வந்து நமக்கு அடித்தளமாக இருந்தோம். நம்ம படித்து முடிக்கிற வரைக்கும் இருந்தோம், நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, இல்லைன்ட்டு இல்லை. அவங்க உயிரோடு இல்லைனாலும் கூட அவங்களையும் நம்ம வணங்கினா அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தோஷம். அவங்கள நம்ம நினச்சி வழிபடத்தான் வேணும். அவங்களும் ஆசீர்வாதம் கொடுப்பார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து எப்போதுமே இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், இல்லை எவ்வளோ பெரிய படிப்புகள் படித்தாலும், சிறிய படிப்புகள் படித்தாலும், நம்ம வந்து எப்போதுமே ஆசிரியர்களை மதித்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையும் நம்ம கேட்டு முறைப்படி நாம் நடந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் தேர்வில் நல்ல மரியாதையான மார்க்குகள் வாங்கி எல்லோருக்கும் மரியாதைகள் கிடைப்பது மாதிரி நாமும் இருப்போம். அப்படிங்கிற எனக்கு ஒரு சொல்லக்கூடிய கருத்து. அதுக்கு மேற்கொண்டு என்னென்னா, அப்போ வந்து சொல்லியிருக்காங்க, இளமையில் கல், சிறுவயதில் கற்றுக்கினா தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து நம்ம காதில் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுபடி நம்ம சிறுவயதில் கற்றுக்கிறதுக்கு ஒரு வயசு தானே, அந்த வயசில் நம்ம கற்றுக்கிட்டா தான் நமக்கு நல்லது. ஒன்று. ரெண்டாவது வந்து கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கசடு அற அப்படின்னாக்க பிழை நீங்க. நம்ம ஆசிரியர்கள்ட்ட ஏதாவது தப்புகள் அப்படி கேட்குறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது படிக்கிற நேரத்தில். அதுக்காக நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஆமான்றது கூடாது. அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இருந்தும், சார் அது அப்படியா சார், ஆமாப்பா, இது இப்படியா, ஆமாப்பா, அது ஏதாவது அந்த பதில் நமக்கு முக்கியமாக கிடைக்கும். அதில் வந்து நிச்சயமாக நம்ம தேர்வு பெற்று நல்ல மதிப்பெண்கள் வாங்கி அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இதுக்கு அடுத்து என்னன்னாக்கா, உன் பெயர் என்ன அப்படின்னா முழுமையாக நம்ம சொல்லணும். என் பெயர் ராஜன். உனது ஊர் பெயர் என்ன? எனது ஊர் பெயர் ராமநாதபுரம், இல்லை சென்னை, ஏதாவது சரி. அந்த மாதிரி முழுசாக நம்ம எழுதினோம்னா தான், இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே செய்யணும். முழுசாக நம்ம எழுதினோம்னா தான் நமக்கு வந்து முழு மார்க்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். உன் பெயர் என்னென்னா ராஜன் மட்டும் எழுதிட்டோம்னா பார்க்குற டீச்சர் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இப்படியே நம்ம பல இதுகளை எழுதிட்டோம்னாக்க அதில் எவ்வளோ மார்க்குகள் போகும் பாருங்கள். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் வீட்டில், அம்மா நான் நல்லா தாம்மா எழுதியிருந்தேன், அவங்க டீச்சர் அவங்க கட் பண்ணியிருப்பாங்க, நல்லா மார்க் போடல, அதனால தான் என்னை ஃபெயிலாக போட்டிருக்காங்க அப்படிமோ. அவங்க மேலே நம்ம தூக்கி போட்டுருவோம். அது தப்பு. முழுமையான கேள்விகளுக்கு முழுமையான அர்த்தங்கள் நம்ம எழுதினா தான், இல்லை நல்லா பதிலளித்தா தான் அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மார்க்குகளை போடுவாங்க. நம்மளும் கேட்கலாம், என்ன சார் நான் நல்லா தான் சார் எழுதியிருக்கேன், இந்த பாருங்களேன், பரிட்சை பேப்பர் பாருங்களேன், ஏன் நீங்கள் மார்க் போடலன்னு கேட்கலாம். அதெல்லாம் பயப்படக்கூடாது. பயப்பட வேண்டியதுக்கு மட்டும்தான் பயப்படணும். ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, கற்றவர்களும் கற்றுக்கொண்டிருப்பவர்களும் நிச்சயமாக ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்து நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றும், அதுக்கடுத்து நாம் நல்ல மதிப்பாக நடக்க வேண்டும் என்றும்
நல்லவர்களாக நடக்க வேண்டும் என்றும் நான் இன்றைய நன்னாளிலே சொல்லி எனது கருத்துக்களை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நலமோடு வாழ எனது அன்பான வாழ்த்துக்கள். அந்த குயில் கூது பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.